ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நெயில் ஆர்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் நெயில் ஆர்ட் பண்ண போகிறேன். நெயில் பாலிஷே நான் அவ்வளோ வைக்கிறது இல்லை, பட் அகெயின் பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசிக்காக எதாவது நான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது ரெண்டு நெயில் பாலிஷ் தான். ஒன்று ஆம்ஸ்டர்டாமோட நியூட் நெயில் பாலிஷ், இன்னொன்று ஃபேஸஸ் கனடா ஸ்பிளாஷோட ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு நெயில் பாலிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நியூட் நெயில் பாலிஷை வந்து என்னோட 4 ஃபிங்கரில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் டபுள் கோட் பண்ணுறேன். நான் எல்லாமே டபுள் கோட் தான் பண்ணுவேன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நெயில் ஆர்ட் வீடியோ தான். அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அகைன் இப்போ ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வரும்னு தெரியல. அண்ட் அகைன் நான் இப்போ என்ன பண்ணேன்னா டேப் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட மிடில் ஃபிங்கரில் நான் இப்படி க்ராஸாக ஒட்டிக்கிறேன். கேமராவில் நியூட் கலர் வந்து என்னோட கலர் மாதிரியே தெரிஞ்சது. ஆக்சுவலி நியூட் என் கலர் மாதிரி தான் இருக்கணும், பட் ரியலில் கொஞ்சம் பிங்கிஷாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த நெயில் ஆர்ட் எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே நான் இந்த நியூட் கலரை நான் டபுள் கோட்டிங் அதே மாதிரி காய வச்சு பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த ஃபிங்கரில் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நான் க்ராஸாக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நியூட் பாலிஷ் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது கோட் போடுறேன். நான் வச்சிருக்க இந்த நியூட் ஷேட் பார்த்தீங்கன்னா மேட், அண்ட் இந்த வாட்டர்மெலான் மாதிரி இருக்குல்ல இந்த ரெட் ஷேட் வந்து கிளாசி ஷேட். வீட்டில் சும்மா இருக்கோமே நெயில் ஆர்ட் பண்ணலாம்னு நினச்சேன். சரி ஓகே, அதை அப்படியே உங்களுக்கு காட்டிட்டும் பண்ணலாம். நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மேபி நான் பண்ணுறது வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இதை நல்லா நான் காய விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் காய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த டேப் வந்து நம்ம பிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மீன் வயல் காஞ்சிட்டு இருக்கும் போதே நான் இந்த ரெட் கலர் ஷேடை என்னோட சுண்டு விரலில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பிச்சு எடுத்துடலாம். நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பிச்சா தான் நீட்டாக வரும், இல்லைனா ஒரு மாதிரி திரியாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு நெயில் ஆர்ட் போடணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சும்மா எனக்கு பண்ணுறது அப்படியே உங்களுக்கு கேஷுவலாக ஜாலியாக ஷேர் பண்ணுறேன். என்னோட கட்டவிரல்னு ஒரு மேட்டர் இருக்குது, நான் மறந்துட்டேன். ஸோ கட்டவிரலே சேம் அந்த ரெட் பாலிஷே நான் போட்டுக்கிறேன். இந்த நியூட் போடலாம்னு நினச்சேன், பட் ரெட் வந்து இன்னும் கூட ஐ கேச்சிங்காக இருக்குங்கிறதுனால ரெட் அதுலேயும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் நம்ம இந்த மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கரில் இந்த ஸ்காட்ச் டேப் ஏதோ ஒரு டேப்பை வந்து க்ராஸாக ஒட்டுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஓட்டினீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒட்டிட்டு இந்த ரெட் பாலிஷை நம்ம போடுறோம். ஸோ அதனால அகைன் வந்து இன்னொரு ஃபிங்கர்லேயும் அதே மாதிரி அந்த டேப்பை நான் க்ராஸாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன். நான் சொல்கிறத விட நான் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறது கூட புரியாது, பண்ணுறதை பார்த்தா கிளியராக புரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நெயில் ஆர்ட்டியாக நெயில் பாலிஷே நான் போடுறதில்ல. ஸோ போடுறது எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்தது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. இந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெட் கலர் நெயில் பாலிஷ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை உரிச்சு எடுத்துடுறேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட டாப் கோட் இருந்துச்சுன்னா போடுங்க, பட் என்கிட்ட டாப் கோட் இல்லை அப்படிங்கிறதுனால இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி. பை காய்ஸ்.